நைட்டானா கனவுல வாரணிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படிப்பொன்னும் ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆளில்லடி மினிக்கி நீதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ப்ரோ உண்மையாக சொல்லி எக்ஸாமுக்கு 10 days இருக்கும்போது தான் நம்ம மைண்டில் என்ன நடக்கும், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா இது ஒரு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், நான் தூங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அடுத்து லாஸ்ட் ஒரு 2 days வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே பேனிக் ஆகிடுவோம். ஐயோ இந்த டீட்டெயில் இருக்குது, அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, இது எப்படி படிக்க போகிறோம், அது எப்படி படிக்க போகிறோம்னு நினைப்போம். ஸோ அப்போ என்ன நினைப்போம், ஃபோனை தூக்கி வச்சுட்டு நம்ம படிக்கணும்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் என்ன பண்ணுவோம், திரும்பியும் 2 நிமிஷம் படித்து திரும்பியும் நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அது நீங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இந்த வீடியோ மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட யூத்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலில் கூட நம்ம யூத் பசங்க தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்களும் ஃபோன் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பிரெயின் இல்லைன்னு இல்லை, மெத்தட் இல்லை. என்ன ப்ரோ பிரெயின் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நமக்கு பிரெயின் இல்லைன்னுலாம் நம்ம சொல்லலை. நம்மளுக்கு ஒரு மெத்தட், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இல்லை. அந்த மெத்தடை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாமே அப்புறம் படிச்சிக்கலாம்னு எக்ஸாம் லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லாஸ்ட் மினிட் ஸ்டடி எல்லோரும் பண்ணுவீங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் லாஸ்ட் டைமில் தான் படிப்பேன். எனக்கும் இது ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்கும். 5 hours புக்கு ஓப்பன் பண்ணுவேன். அந்த 5 hours நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் புக்கு மேலேயா இருக்கும்? இல்லை, நம்ம மைண்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம சொல்லுவோம், இது சப்பை, இது சால்ட் வாட்ரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த கொஷின் தான் வரும். ஆனால் அந்த கொஷின் நம்மளால் எழுதவே முடியாது. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிவிஷன் யாருமே பண்ண மாட்டாங்க. நானும் தான் பண்ண மாட்டேன். ரிவிஷன் ஒரு மெயினான பாயிண்ட். அடுத்து லாஸ்ட்டாக ஃபோன் தான் ஃபஸ்ட்டு மெயினான பாயிண்ட்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுற காமன் மிஸ்டேக்கு. எல்லோரும் இந்த மிஸ்டேக் கன்ஃபார்மாக பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்க மனுஷனே இல்லை. ஓகேவா? ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நானும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நானும் இந்த வீடியோலேருந்து மாற்றிக்க போகிறேன் என்னை நானே. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்களேன், படிக்கிறது கஷ்டம் இல்லை, கரெக்டாக படிக்கிறது தான் முக்கியம். எஸ், ஒரு 25 minutes ரூல் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன ப்ரோ, எனக்கு 25 minutes ரூலில் நான் இதை ஞாபகம் வச்சுவே கஷ்டப்படுவேன். இந்த 25 ரூலை ஞாபகம் வச்சுக்குமானா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது சும்மா கேட்டுக்கோங்க, அப்போவே உங்களுக்கு சும்மா புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 25 minutes ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 5 minutes ரெஸ்ட்டு. 25 minutes படிங்க, ஒரு 5 minutes பிரேக் விட்ருங்க. ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தால் காலி ஆகிடுவோம். ஸோ 25 minutes படிங்க, 5 minutes ரெஸ்ட்டு விடுங்க. அடுத்து சாலிடாக ஒரு 2 hours ஆச்சு ட்ரை பண்ணுங்கள் படிக்க. 2 hours 3 hours அப்படின்னு கொஞ்சம் ஏற்றிட்டே போங்க. ஓகேவா? 25 minutesக்கு உங்கள் பக்கத்தில் உங்களோட கைபேசி ஃபோன் இருக்குல்ல, தயவுசெய்து அதை எடுத்து ஏரோப்ளைன் மோடு இல்லைனா சுவிட்ச் ஆஃப் போட்டு தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஒரு 25 minutes ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும், ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போட்டாலும் உலகம்லாம் ஒன்றும் அழியாது. ஸோ இதை பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக இது பண்ணிட்டுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து இதை எல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் படித்தக்கப்புறம் ரீகால்னால் ரிவிஷன் மாதிரி ரீகால் பண்ணுங்க. அதுதான் மெயினே. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புக்கை நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஷின் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இப்போ வந்து வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த மாதிரி நீங்களே கொஷின் கேட்டு நீங்களே அதை நான் என்ன படித்தேன், இதோட டெஃபினிஷன் என்ன, இந்த நியூட்டன் லாவோட டெஃபினிஷன் என்ன வரும், அடுத்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன வரும் அப்படின்னு நம்மளே யோசிக்கணும். அப்போ வந்து நம்ம பிரெயின் வந்து ஃபோர்ஸாக திங்க் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்மளோட மெமரி பவர் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகும். நம்ம சும்மா படிச்சுட்டு பார்த்துட்டே படித்தா நம்ம மெமரி பவர் ஸ்ட்ராங் ஆகாது. நம்ம ரிவைஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நம்ம பார்க்காம சொல்லி பார்த்தாதான் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதோட ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட் வந்து எழுதி பாருங்கள்.
நான் வந்து எழுதி பார்ப்பேன். பட்டு எழுதி பார்த்தா படிக்கிறது ரொம்ப நல்ல ஹேபிட் வந்து எழுதி பார்க்குறது. எழுதி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரியும். அடுத்து வந்து மெத்தடு 3 ஒன்று பார்க்கலாம் இருங்க. ஸ்பேஸ்டு ரிவிஷன். கேப் விட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் ஒரு நாள் படிச்சிங்கன்னா அடுத்த அந்த நாள் எண்ணில் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரிவைஸ் பண்ணக்கப்புறம் அடுத்த நாள் விட்டுருங்க. அடுத்த நாளில் 2 நாள்லேயே எப்படியும் மறந்துடும். ஸோ மறக்காமல் இருக்குது. திரும்பி 3rd டே திரும்பி ஓப்பன் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுங்கள். 3rd டே திரும்பி ஓப்பன் பண்ணி ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு அது திரும்பி ஞாபகம் இருக்கும். திரும்பி 4th 5th 6th அப்படியே விட்டுட்டு 7th டே ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் திரும்பி 1 வீக் எடுத்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இனி மைண்டில் இருக்கும். அப்போ இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் டே அப்படின்னா எக்ஸாம் அன்றைக்கி உங்களுக்கு பேனிக் பதெல்லாம் இருக்காது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக்ஸாம் ஃபியர் கண்ட்ரோல். மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எக்ஸாம் ஹாலில் பேப்பர் வரும்போது நம்ம ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கோம். இந்த வரப்போகுது, இந்த ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர் வருமா, தெரிஞ்ச ஆன்சர் வருமா, தெரியாத ஆன்சர் வருமா, இல்லை படித்தது வருமா, படிக்காதது வருமா அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே ஆலோசனை போயிட்டுருக்கோம். அந்த ஆலோசனை வந்து தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம் பேப்பர்னால் அப்படி வந்து தான் ஆகணும். இது ஒரு நார்மல் தான். இதுக்கு வந்து நான் இந்த ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 4-7-8 ப்ரீத்திங். இது ஒரு ட்ரிக்கு. என்ன ப்ரோ அது எத்தனை வந்து நான் 4-7-8 ப்ரீத்திங்லாம் பண்ணுமா, எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். பட் அது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நீங்களே என்ன தெரியுமா பண்ணணும்? 4-7-8 ப்ரீத்திங்னா 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், மூச்சு உள்ள இன்ஹேல் பண்ணணும். அப்படியே ஒரு 4 செகண்ட்ஸ் பண்ணணும். அடுத்து 7 செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு அப்படியே 7 செகண்ட்ஸ் அது கீழேயும் இல்லாமல் மேலே போகாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8 செகண்ட் ரிலீஸ். 7 செகண்ட் இல்லையா, அப்படியே 8 செகண்ட் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் ஒரு 4-7-8 ப்ரீத்திங். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் இது பண்ணாமல் ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணி அப்போ தான் கொஞ்சம் உங்கள் ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ப்ளஸ் உங்கள் மைண்டு ரொம்ப காம் ஆகும். உங்கள் மெயினே காம் ஆனால் தான் உங்களால் நல்லா எழுத முடியும் எக்ஸாமில். நீங்கள் காமாக இருந்தால் தான் எக்ஸாமில் நல்லா உங்களால் பண்ண முடியும். எக்ஸாம் இது ஓகேவா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா காமாக இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்து இந்த கொஷின் பேப்பரில் டஃப்பாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் எல்லா கொஷின் பேப்பரும் உங்களுக்கு டஃப் தான் வரும், எனக்கும் டஃப்பாக தான் இருக்கும், யாருக்கும் ஈஸினே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறமே என்னடா இது வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை கொஷின் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதான்னு கேட்பீங்க. பட் இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸியான கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணுறது இப்போ அலௌட் இல்லை. பட் அதான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட் அட்ரன்னு எழுதிடுங்க. அடுத்து இந்த கொஷின் கம்பேர்லாம் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணால் மறந்துடும். ஸோ கம்பேர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு அடுத்து டைம் மேனேஜ் பண்ணுங்கள். இந்த டைமுக்குள்ளே இது முடியணும், இந்த டைமுக்குள்ளே இந்த முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அடுத்து தெரியாத கொஷின்லாம் லாஸ்ட்டில் எழுதுங்க. அந்த கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வரும். எல்லாரும் பயந்து தான் ஆகணும் கொஷின் பேப்பருக்கு, இன்க்ளூடிங் மீ. நீங்கள் எல்லாரும் பயந்து தான் ஆகணும். பயப்படாதவன் மனுஷனே இல்லை. ஸோ கன்ஃபார்மாக பயந்து தான் ஆகணும். மோஸ்ட்லி அடுத்து வந்து டே பிஃபோர் எக்ஸாம் பிளான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னடா இது பிளான்லாம் சொல்கிறேன்னா சும்மா சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோங்க. இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்செப்ட் தான் மெயினே இதில், ஓகேவா? அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தெரிஞ்சாலும் அகெயின் அதுவே ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹால்கிட்ட போனால் அப்படின்னு நம்மளுக்கு மறக்கும். ஸோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த வீக் ஏரியா இருக்கலாம். இந்த கொஷினில் இது கொஞ்சம் வீக்காக இருந்தால் அந்த கொஷின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வீக்கானதான் நம்மளுக்கு வரும், நம்ம நல்லா படித்ததெல்லாம் வரவே வராது. அடுத்து வந்து ஃபுல் ரிவிஷன் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லைட் ஸ்டடி, ஏர்லி ஸ்லீப். நைட்டு ரொம்ப நேரம்லாம் படிக்காதீங்க, உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து லேட் நைட் ஸ்டடியாக இருந்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். அடுத்து காலையில் ஸ்டடியாக இருந்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். ஏன்னா லேட் நைட் படிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு காலையில் எழுந்துச்சு படிங்க, அது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனு. லேட் நைட் ஃபுல்லாக படிக்கிறது எனக்கு கேட்டிங்கன்னா அது ஒரு வேஸ்ட்டு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது வேஸ்ட்டு. உங்கள் ஸ்லீப்பு எல்லாமே அதில் டேமேஜ் ஆகும். ஸ்லீப் இல்லைனா பிரெயின் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். நீங்கள் படிக்காமல் நைட்டு ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸோ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்காதீங்க. லாஸ்ட்டு ஃபோன் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபோன் ரூல் சொல்கிறேன் பாருங்கள்.
ஃபோன் வந்து எனிமி இல்லை. என்னடா ஃபோன் விட்ட ஃபோன் இல்லையா, நீ ஃபோனை தானே ரெக்கார்ட் பண்ணுற, ஃபோனை தானே அப்லோட் பண்ணுற, ஃபோனை தானே எல்லாம் பண்ணனா, உங்களுக்கு ஃபோன் இருக்கா இல்லையான்னு என்ன கேட்பீங்க. அதாவது ஃபோன் வந்து ஒரு எனிமி இல்லை, ஃபோன் வந்து எனிமி நான் சொல்லவே இல்லை. ஃபோனை வந்து முக்கியமான கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஃபோனை அவாய்ட் பண்ணி வைங்க, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸ்டடி டைமில் வந்து நீங்கள் ஃபோனுக்கு வந்து ஏதாச்சும் ஏரோப்ளேன் மோட் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அடுத்து ஆப் டைமர்னு இப்போ புதுசாக இருக்குது, அது இல்லைனா நீங்கள் ஃபோன் அவாய்ட் வச்சுருது பெஸ்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டிங்கான ஆப் டைமர்னு ஒன்று இருக்கும், அது போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி டேபிள் ஃபோனில் மட்டும் வைக்காதீங்க. ஸ்டடி டேபிள் நான் ஃபோனில் ஸ்டடி டேபிள் வச்சுருக்கேன், ஃபோனில் டைம் டேபிள் வச்சுருக்கேன், அதை மட்டும் ஃபோன் ஆன் பண்ணி பண்ணிங்கன்னா அடுத்து மேலே ஒரு பாட்டு வரும், அப்படியே பாட்டில் நம்ம முழுகிட்டு நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே, நித்தமும் நேர போராச்சே, கோமுகம் பார்க்கும் நாளாச்சே, பாலவே ஆசையாச்சே, வட்டா குடிய வண்ண கிளி உள்ளார உன்னால காயம், அப்படியே பாட்டிலே போயிடுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. மார்க்ஸாக லைஃபாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற பாருங்கள், மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட், ஆனால் மார்க்ஸ் மட்டும் லைஃப் இல்லை. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதுக்குன்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா மார்க்ஸ் மட்டும் லைஃப் இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டில். ஸ்கில் பில்ட் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸு பில்ட் பண்ணுங்கள். மெயினாக மணி நாலேஜ் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 80% ஸ்கோர் பண்ணிவிட்டு சோஷியல் ஸ்கில் இல்லைனா மட்டும்தான் ஸ்ட்ரகிள். நீங்கள் சோஷியல் ஸ்கில்ஸு டெவலப் பண்ணி நீங்கள் ஸ்டடி இல்லைனாலும் உங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு ஸ்டடியே விட்டுறாதீங்க. ஸ்டடி 50%, சோஷியல் ஸ்கில் 50% வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவே. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் புரியும். இந்த டென்ஷன் கூட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேரண்ட்ஸ் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட பயம் என்னென்னா நம்ம பையன் சேஃபாக இருக்கானானது அவங்க பயம். ஸோ அந்த பயத்தை நீங்கள் போக்க விடணும், அப்படியே தூரத்தில் போட்டுடணும், ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. அவள் தான் ஃபெயில் ஆனால் மட்டும் லைஃப்பில் முடியாது அப்படிலாம் இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணி விட்டு தான். ஆனால் கன்சிஸ்டன்சி மட்டும் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க எல்லாத்துக்கும். அவள் தான் இந்த வீடியோவில் என்னடா ரொம்ப ஞானி மாதிரி பேச அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஃபன்னாக உங்களுக்கு எக்ஸாம் வேறு இப்போ மார்ச்லேருந்து வரப்போகுது, அதான் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி எக்ஸாம் டிப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. அடுத்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட்டை தட்டி விடுங்க, உங்கள் இஷ்டம். கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தான் கொடுத்துட்டேன், ஸோ ஏதாச்சும் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். அத்துடன் உங்கள் அஞ்சன்கிறேன், உங்கள் ஆன்சர் பசங்க. நன்றி, வணக்கம். கமெண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் பேர் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் பேரோட மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, பாய்.